ஆமா, கடலை ரெண்டாக பிளக்கக்கூடிய தெய்வம் தான் நீங்க உங்க மத்தியிலே எங்க மத்தியிலே இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எப்பேற்பட்ட தடைகளை இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் தடைகளை எல்லாம் மாற்றக்கூடிய தெய்வம் தான் நீயும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். அவரால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரெண்டாக அந்த செங்கல் ரெண்டாக பிளந்தது. ஜனங்கள் அந்த வழியால் கடந்து போறாங்க. கடந்து போனா பார்வோனும் அவருடைய சேனைகளும் அந்த கடலுக்கு முன்பாக வந்து நின்று விட்டார்கள். அவர்கள் இவர்களை தொடரும்படிக்கு அந்த கடலுக்குள்ள இறங்கினாங்க. அந்த ஜனங்கள் அந்த கரையில போய் ஏறாங்க. இந்த பார்வோனும் அவருடைய சேனைகளும் கடலுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா ஒரு கை மறுபடியும் போற நின்றாரு மோசே. அந்த கடல் என்ன பண்ணிச்சு? இப்போ எல்லாரையும் அப்படியே பிரிந்துச்சுன்னா அந்த தண்ணி மறுபடியும் என்ன பண்ணிடுச்சு? அப்படியே வந்து ஒன்னா சேர்ந்துருச்சு. அப்போ ஒன்னா சேர்ந்த உடனே என்னாச்சு? அந்த கடலுக்குள்ள இருக்கிற அந்த கடல்களும் அந்த குதிரைகளும் படை வீரர்களும் என்ன பண்ணாங்க? அப்படியே மூழ்கி போயிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார்கள். நீங்கள் பார்க்கிற அந்த 29வது வசனத்திலே நீங்க பார்ப்பீர்கள் என்றால் வாசிக்கும் அந்த 29வது வசனத்தை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாக நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இடது புறத்திலும் ஜலம் என்ன பண்ணிச்சா? மதிலாக நின்றதா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?